ஆப்பிள் ஈவென்ட் 2020ல ஆப்பிள் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் ஐஃபோன் 12 சீரிஸ் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸில் 4 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது கூட சில ஆக்சசரி இதுவும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஐஃபோன் 12 சீரிஸில் 4 ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்தியன் ப்ரைஸ் என்ன, அது மட்டும் இல்லை இதோட ப்ரீ ஆர்டர் ஃபர்ஸ்ட் சேல் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துக்கலாம். எப்போவுமே வந்து ஆப்பிள் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் லான்ச் பண்ணாவே போதும், ட்விட்டர் ஹேண்டில் மட்டும் இல்லை இன்டர்நெட்டில் எல்லாமே வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஐஃபோன் 12 சீரிஸுடைய ட்ரால் என்னென்ன அதையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ தவிராமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இந்த டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஆப்பிள் அவங்களுடைய லான்ச் ஈவெண்ட்டில் ஐஃபோன் 12 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 4 ஸ்மார்ட் ஃபோனில் 2 வந்து உங்களுக்கு லைட்டர் வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம், 2 ப்ரோ வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைட்டர் வேரியன்ட் அப்படின்னு சொல்லும்போது ஐஃபோன் 12 மினி, ஐஃபோன் 12. அதே ப்ரோ வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 ப்ரோ, ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ். ஸோ இந்த 4 பேரில் இவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேக் பேனல் 4மே வந்து உங்களுக்கு செராமிக் ஷீல்டில் கொடுக்குறாங்க. அதே ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைட்டர் வேரியன்ட், அதாவது ஐஃபோன் 12 மினி, ஐஃபோன் 12 இது ரெண்டுமே உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேமில் வருது. அதே வந்து உங்களுக்கு ப்ரோ வேரியன்ஸ் ஐஃபோன் 12 ப்ரோ, அதுக்கப்புறம் ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ், இது ரெண்டுமே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேமில் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக வந்து செராமிக் ஷீல்டோட இந்த ஃப்ரேமில் வந்து இது ஸ்டர்டியாக தான் இருக்கும். பட் இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஐஃபோனுடைய 5 மாதிரி இருக்குது. சில டைம் பார்க்கும்போது ரியர் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோனுடைய 11 மாதிரியே இருக்குது, இதோட சென்சார் அலைன்மெண்ட் எல்லாமே. ஸோ ஓவராலாக வந்து ஒரு நியூ டிசைன் அப்படின்னு சொல்ல முடியாது ஐஃபோனுடைய 12 சீரிஸ், ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஐஃபோன் டிசைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதோட அவுட்லுக் பார்க்கும்போது. ஸோ இந்த 4 ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.4 இன்ச் OLED பேனலில் கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2340 × 1080 பிக்சல் ரெசல்யூஷன். இதோட பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 476 பிக்சல் டென்சிட்டியோட இதை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 கிராம். இதோட பிரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல், செகண்டரி சென்சாரும் உங்களுக்கு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவும் உங்களுக்கு 12 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இதோட வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4Kல ரெக்கார்ட் பண்ணும். இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய பயோனிக் 14 சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட், இதோட ரேம் வேரியன்ட் ரிவீலால் ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 GB, 128 GB, 256 GB. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து இதுலேயும் வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, நீங்கள் லைட்னிங் கனெக்டர் தான் யூஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் உங்களுக்கு டெடிகேட்டட் ஸ்லாட் கிடையாது, ஸோ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. இதில் வந்து உங்களுக்கு டுவல் சிம் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. அதுவே இதில் மேக்ஸேஃப் ஆக்சசரி கொடுத்துருக்காங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் கூட, வயர்லெஸ் சார்ஜிங்கும் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட ஐஃபோன் 12 மினியுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 64 GB வந்து இந்தியன் மணி வேல்யூக்கு 69,900க்கு லான்ச் ஆகலாம். 128 GB வந்து 74,900, அதே 256 GB வந்து 84,900க்கு இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. அடுத்ததாக ஆப்பிளுடைய ஐஃபோன் 12 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஐஃபோன் 12 மினியில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். கேமராவாக இருக்கட்டும், சிப்செட்டாக இருக்கட்டும், இதுவும் 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6.1 இன்ச் OLED பேனலில் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2532 × 1170 பிக்சல் ரெசல்யூஷன். இதோட PPI அப்படின்னு பார்த்தீங்கன்னா 460. இதோட வெயிட் 164 கிராம்ஸ். இதோட சாஃப்ட்வேர் இதுவும் iOS 14 வந்து உங்களுக்கு டுவல் ரேர் கேமரா, பிரைமரி சென்சார் 12 மெகா பிக்சல், 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட்டும் 12 மெகா பிக்சல், 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணும். இது ஆப்பிளுடைய பயோனிக் 14 சிப்செட்டில் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஐஃபோன் 12 மினியில் எப்படியோ இதுலேயும் உங்களுக்கு டெடிகேட்டட் ஸ்லாட் கிடையாது, இது வாட்டர் ரெசிஸ்டன்ட், இதில் உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, லைட்னிங் கனெக்டர் தான். ஸோ மற்ற ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ஐஃபோன் 12 மினியில் எப்படியோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனுடைய 12 64 GB வந்து உங்களுக்கு 79,900. அதே அடுத்த வேரியன்ட் 128 GB வந்து உங்களுக்கு 84,900, 256 GB வந்து உங்களுக்கு 94,900க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் மணி வேல்யூ சொல்கிறேன், யூஎஸில் இதை விட கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆப்பிளுடைய ஐஃபோன் 12 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 6.1 இன்ச் OLED பேனல். எக்ஸாக்டாக உங்களுக்கு ஐஃபோன் 12 என்ன டிஸ்பிளே சைஸோ அதே டிஸ்பிளே சைஸ் தான். 2532 × 1170 பிக்சல் ரெசல்யூஷன், 460 PPI. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 189 கிராம்ஸ். இதோட சாஃப்ட்வேர் iOS 14. இது ட்ரிபிள் ரேர் கேமராவில் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சார் 12 மெகா பிக்சல், செகண்டரி சென்சார் வந்து உங்களுக்கு அல்ட்ரா வைட், அதுவும் 12 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் 12 மெகா பிக்சலுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 12 மெகா பிக்சல்,
4K ரெக்கார்டிங் இது சப்போர்ட் பண்ணும். இதோட சிப்செட் அதாவது ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய பயோனிக் 14 சிப்செட். அகைன் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வாட்டர் ரெசிஸ்டன்ட், இது மேக்ஸேஃப் சப்போர்ட் பண்ணும். இதில் உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கிடையாது, உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கும் கிடையாது. இதில் அடிஷ்னலாக அதாவது ஐஃபோனுடைய லைட்டர் வேரியண்ட்டில் இல்லாதது அடிஷ்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ட்ரிபிள் கேமரா கூடவே உங்களுக்கு லிடார் சென்சார் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிடார் சென்சார் பற்றி நான் உங்களுக்கு வந்து கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து அடிஷ்னல் ஃபீச்சர் உங்களுக்கு iPhone 12 உடைய ப்ரோ வேரியண்ட்டில். இந்த ஃபீச்சர்ஸோட iPhone 12 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128GB வந்து 1,19,900க்கு இந்தியாவில் லான்ச் ஆகலாம். 256GB வந்து 1,29,900. 512GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,49,900. அடுத்தது ஆப்பிளுடைய iPhone 12 Pro Max அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே சைஸ் வந்து கொஞ்சம் பிக்கர் டிஸ்பிளே சைஸ் மற்றதை விட ப்ரோ வேரியண்ட் அப்படிங்கிறதுனால இது 6.7 இன்ச் OLED பேனல். ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2778x1284 பிக்சல் ரெசல்யூஷன். இதோட பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 458 ppi. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 228 grams. இதுவும் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் iOS 14ல கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா எக்ஸாக்டாக உங்களுக்கு iPhone 12 Pro மாதிரி இதுவும் 12 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ், 12 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட கொடுத்துருக்காங்க. இதுவும் 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய பயோனிக் 14ஓட தான் இதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு லிடார் ஸ்கேனர் இருக்குது, மேக்ஸேஃப், வாட்டர் ரெசிஸ்டன்ட், வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு டூவல் சிம் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. இதில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, இதில் லைட்னிங் கனெக்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட iPhone 12 Pro Max உடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128GB 1,29,900, 256GB 1,39,900, 512GB உங்களுக்கு 1,59,900. இந்த ப்ரைஸுக்கு இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ ஓவராலாக iPhone 12 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலுமே உங்களுக்கு 5G எனேபிள் ஸ்மார்ட் ஃபோன் தான். நாலுமே உங்களுக்கு பயோனிக் A14 சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டர் வேரியண்ட் அதாவது ஆப்பிளுடைய iPhone 12, 12 mini இது ரெண்டுமே உங்களுக்கு டுவல் ரியர் கேமராவோட வருது. அதே வந்து ப்ரோ வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க. கூடவே லிடார் சென்சார் அதாவது லிடார் ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிடார் ஸ்கேனர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிடார் ஸ்கேனர் வந்து ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும்னா ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய TOF அதாவது டைம் ஆஃப் ஃப்ளைட் அந்த சென்சார் மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேனர் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கேனர். டிஸ்டன்ஸ் ஏன் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிடார் ஸ்கேனர் இவங்க மெயினாக கொடுக்கறது வந்து AR அதாவது ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி அதுக்காக தான் கொடுக்குறாங்க. ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கும்போது நம்ம இங்கே இருக்கும்போது நம்ம பின்னாடி ஏதாவது ஒரு ஃப்ளவர் வைக்கணும், ஏதாவது ஒரு சிங்கம் நிற்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி வந்து அதை பிளேஸ் பண்ணுறது. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணுறது. ஸோ பொதுவாக இந்த ஸ்கேனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணி இங்கே பிளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல பிளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி சொல்லும். ஸோ இது வந்து உங்களுக்கு AR ஃபீச்சர்ஸ்க்காக தான் இந்த சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ வேரியன்ட்ஸில் இந்த ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆப்பிளுடைய A14 பயோனிக் சிப்செட் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது என்னன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்டிராகன் 875 அதாவது இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ண போகிற ஃப்ளாக்ஷிப் சிப்செட் இதை விட பவர்ஃபுல். அதே சமயத்தில் எக்ஸினோஸ் 1000 அதை விடவும் பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ஸ்கோர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1583 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிங்கிள் கோர் ஸ்ட்ரெஸ்ல. இந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆப்பிளுடைய A13 இந்த பயோனிக் சிப்செட்டோட இது 20% பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிளுடைய A14 பயோனிக் ப்ராசஸர் இதுதான் இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காது. அடுத்தது ஆப்பிளுடைய லான்ச் இவெண்ட்டில் iPhone 12 சீரீஸில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸேஃப் சார்ஜிங் ஃபார் iPhone S மேக்ஸேஃப் சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இங்கே எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காங்க. இந்த மேக்ஸேஃப் ஐஃபோன் சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் தான். இது வந்து ஒரு காம்போவாக இவங்க கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ஐஃபோனையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், ஆப்பிளுடைய வாட்சையும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு மேக்ஸேஃப் ஐஃபோன் சார்ஜர்னு தனியாக ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மேக்ஸேஃப் டுயோ சார்ஜர் அதாவது ரெண்டுமே சார்ஜ் பண்ணிக்கிறதும் இருக்குது. ஸோ மேக்ஸேஃபில் வந்து 2 டைப் ஆஃப் வயர்லெஸ் சார்ஜிங் இவங்க கொடுக்குறாங்க. இதோட சார்ஜிங் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 15 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆப்பிளுடைய 12 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய
பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து உங்களுக்கு சார்ஜர் வந்து பாக்ஸ் கூட வராது. இதில் வந்து உங்களுக்கு இயர்பாட்ஸும் இருக்காது. ஸோ உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே இருக்க போகிறது ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறம் வந்து ஒரு கேபிள் மட்டும் தான் இவங்க கொடுக்க போகிறாங்க. நீங்கள் சார்ஜர் வேணும்னா அடிஷ்னலாக நீங்கள் பே பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ மாதிரி ஐஃபோன் 12 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இன்டர்நெட் சர்ஃபேஸில் வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட அவுட்லுக் அண்ட் ப்ரைஸ் வச்சு இதோட அவுட்லுக் வந்து சிமிலராக இருக்குது, ஏற்கனவே இருக்கிற மாதிரி ஐஃபோன்ஸ் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில மீம்ஸ் வச்சு அவங்க ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செக் அவுட்டில் வந்து கார்டு கூடவே வந்து கிட்னியும் பிளேஸ் பண்ணி வந்து நிறைய பேர் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆப்பிள் லான்ச் இவெண்ட்டில் ஐஃபோன் 12 சீரிஸ் கூட வந்து ஹோம் பாட் மினி இதுவும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா $99, அதாவது இந்தியன் மணி வேல்யூக்கு அப்ராக்சிமேட்டாக 9900 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது S5 சிப்பில் கொடுத்துருக்காங்க. U1 அல்ட்ரா வைட் பேண்ட் சிப் இது. இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3.3 inches டால். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 16th ஹோம் பாட் மினி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஐஃபோன் 12 சீரிஸ் உடைய ப்ரீ ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஐஃபோன் 12 அண்ட் 12 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு அக்டோபர் 16th, அதாவது இந்த வாரமே ஆரம்பிக்குது. இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 23rd ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஐஃபோன் 12 மினி அண்ட் ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீ புக்கிங் நவம்பர் 6th ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஷிப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 13 அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக ஆப்பிள் அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் சீரிஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் ஐஃபோன் 12 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைசஸ், இதோட ப்ரீ ஆர்டர் எல்லாமே பார்த்தோம். ஐஃபோன் 12 சீரிஸ் எத்தனை பேர் இதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, எத்தனை பேர் இது ஓவர் பிரைஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க, தவறாம வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.